2005 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வயதான தாயும் தகப்பனும் 2 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. ரொம்ப வயசானவங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த சர்ச் இந்த வீட்டில் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு அங்கே நடத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த கணவன் மனைவி 2 பேர் ரொம்ப வயதானவர்கள் வருவார். அந்த அம்மா அப்போல்லாம் சின்ன சர்ச்சாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வர்றவங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்போ ஒரு நாள் ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் வேணா அப்போல்லாம் அந்த சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு, நீங்கள் சங்கீதம் வாசித்து ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே திரும்பி பார்த்தா, ஐயோ பாஸ்டர் வேண்டாம் நான் கொடுக்கல அப்படின்னு உடனே இந்த அம்மா அப்படியே திரும்பி பார்த்து ஒரு முறைச்சாங்க. அப்படியே அவரை ஒரு முறைச்சாங்க. முறைச்ச அடுத்த நிமிஷத்தில் நான் கொடுக்குறேன் பாஸ்டர், எத்தனை மணிக்கு வரணும், எவ்வளோ நேரம் பேசணும், என்ன பேசணும், என்ன சங்கீதம் அப்படின்னு கேட்டார். ஸோ இன்னைக்கு இந்த பேகு அப்படின்னா சிஸ்டேஷனுடைய பேகை தூக்குறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு மாதிரியே ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு உண்மையாக நேசிக்கிற ஒரு கணவனார் ஏன் ஒரு ஒய்ஃபோட பேகை தூக்க மாட்டாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் பேஷன் மாதிரி தன்னுடைய மனைவியினுடைய பேகை தன்னுடைய கையில் வச்சுக்கிறது தப்பெல்லாம் கிடையாது, தாராளமாக சுமக்கலாம். அவங்க கையில் பிள்ளையை சுமக்கிறாங்க, நம்ம பேகை சுமக்கிறோம், நம்ம பிள்ளையை சுமக்கிறோம், அவங்க பேகை வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வேற்றுமை. மனைவியினுடைய பேகை கையில் வச்சுக்கிறது அது தவறு, அது ஒரு மரியாதை குறைவு, அப்படியெல்லாம் கிடையாது. அது நம்ம உயிர், நம்ம கணவன் மனைவி என்கிறது வேற அல்ல. அவங்க 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறாரு. நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிற. அப்போ அப்பெல்லாம் 2005 எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் மனைவியினுடைய பேகை கையில் தூக்குறவங்க என்னுடைய பார்வைக்கு ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். நான் அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம், குறைவு. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆராதனை முடித்தோடனே அந்த அம்மா 2 பைபிளை எடுத்து உள்ள சொருகி அவர் கையில் கொடுக்கும். அவர் தோளில் போட்டிருப்பார். அவர் தோளில் போட்டு நம்ம முறைக்கும் திட்டும். அப்புறம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த அம்மா அப்படின்றாங்க, என்னாத்துமாவே கத்திரி சுத்திரி போட்டார். எப்படி இருக்கும்? அவங்க அரட்டில் பயந்து என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்ட்டார். இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு போகலாமாயா அப்படின்னு உடனே எனக்கு சிக்கன் மட்டும் அப்படின்னு வாயில் வந்தார். என்ன சிக்கன்? பரவாயில்ல பாஸ்டர், சிக்கனோ மட்டனோ எதுனாலும் சாப்பிடும். ஆமாம் பாஸ்டர், சிக்கனோ மட்டனோ. அந்த அளவிற்கு கைக்குள்ள போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவங்க கொஞ்சம் அவர் சிக்காக இருந்தார். அவர் இறந்துட்டாங்க, அவங்க மரிச்சிட்டாங்க. திடீர்னு அவங்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. எனக்கும் என்ன ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப வயசானவங்க. அவர் இறந்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடைஞ்சாங்க பாருங்க, ஒரு உடைவு உடைஞ்சாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் அவங்க வீட்டில் அடிக்கடி அப்போ விசாரிக்கிறதுக்காக போவேன். நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப வயசானவங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிற காலத்தில் அவங்கள நல்லா வச்சுக்கல பாஸ்டர், அதனால தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் அவரை நல்லா பார்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவரை சந்தோஷமாக வச்சுருக்கலாம். அவருடைய பிபிக்கு நிறைய நான் தான் பாஸ்டர் காரணம், அவருடைய சுகருக்கு நான் தான் பாஸ்டர் காரணம். எனக்கு என்னமோ அவர் மேலே, அவருடைய ஃபேமிலி மேலே ஒரு வெறுப்பு, அதை அவங்கள்ட்ட கொட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவர் என்னை விட்டு போவார்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன் பாஸ்டர், இப்படி நடந்திருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ சாரி கேட்குறது கூட அவர் என்கிட்ட இல்லை. இப்போ பேகை தூக்கும்போது நான் நினைக்கிறேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வரும்போது நான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆட்டோவில் தனியாக வரும்போது நான் நினைக்கிறேன் பாஸ்டர். சரி, என்ன பண்ணுறது? இன்னைக்கு புரிஞ்சுக்கணுன்ற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் எனக்கு அப்படின்னு ரொம்ப சோகமாய், ரொம்ப வருத்தமாய் அவருடைய வாழ்க்கை. இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் அவங்க மரணம் அடைந்தார்கள், இறந்தாங்க. கடைசியில் அவங்க மரிக்கும்போது ரொம்ப மனநிலைமை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நினைவு தெரியாத அளவுக்கு அவங்க இறந்துட்டாங்க. என்ன ஞாபகம் வச்சுருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் அவங்க மறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க காலங்கள் முடிஞ்சிருச்சு.